டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெய்லி ஒரு சம் பார்த்துட்ருக்கோம். இந்த சம் சால்வ் பண்ணிங்களா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். த ப்ரைஸ் ஆஃப் 10 chairs ஈக்குவல் டு 4 டேபிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 சேர் வந்து 4 டேபிளுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ப்ரைஸ் ஆஃப் 15 சேர் ப்ளஸ் 2 டேபிள்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ₹4000. இதில் இந்த இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 10 சேர்ஸ் 4 டேபிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15 சேர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10க்கு 4 இருக்கும். அப்போ அது மீதி இருக்க 5க்கு 2 டேபிள்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் 6 டேபிள்ஸ் ப்ளஸ் 2 டேபிள்ஸ் ஈக்குவல் டு 4000. அப்போ 80 ஈக்குவல் டு 4000. அப்போ டேபிளோட விலை எவ்வளோவா இருக்கும்? 500. ஒரு டேபிளோட விலை 500. அப்போ ஒரு சேரோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஒரு டேபிளோட விலை 500 அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 10 சேர்ஸ் ஈக்குவல் டு 4 டேபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 சேர்ஸோட விலை எவ்வளோவா இருக்கும்? 10 சேர்ஸ் ஈக்குவல் டு 4 டேபிள்ஸ்னால் 4 × 500 இப்போ 2000. அப்போ ஒரு சேரோட விலை 200. நமக்கு ஒரு சேரோட விலையும் கிடைச்சிருச்சு, ஒரு டேபிளோட விலையும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் 12 சேர்ஸ் அண்டு 3 டேபிள்ஸ். 12 சேர்ஸ் அண்டு 3 டேபிள்ஸோட ரேட் கேட்குறாங்க. 12 × 200 ப்ளஸ் 3 × 500. அப்போ 2 12s are 24, 2400 ப்ளஸ் 3 5s are 15, 1500. ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 0 0 9 3. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் 12 சேர்ஸ் அண்ட் 3 டேபிள்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3900. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நாளைக்கான கொஷின். நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸ் 2, 5, 9, 19, 13, 7, இங்கே என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.